வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா மேங்களூர் ஸ்பெஷல் மஷ்ரூம் கீ ரோஸ்ட். இது கர்நாடகாவில் ஃபுல்லாகவே எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. இந்த மசாலாவெல்லாம் கரெக்டாக பார்த்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டை விட அருமையான டேஸ்ட்டில் நம்ம கீ ரோஸ்ட் ரெடி பண்ணலாம். இதே மாதிரி செஞ்சுட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு முதல்ல சேரும். வாங்க செய்யலாம். மேங்களூர் ஸ்பெஷல் கீ ரோஸ்ட்டு, மஷ்ரூம் கீ ரோஸ்ட். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம், அரை டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். வெந்தயம் ஜாஸ்தி போட்டுறாதீங்க. இதில் 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 5 சிவப்பு மிளகாய். இது 7 இந்த கர்நாடகாவில் கிடைக்கிற பெடிகை சில்லின்னு சொல்கிறது. இது காஷ்மீரி சில்லி மாதிரியே உரைப்பு இருக்காது, நல்ல கலர் கொடுக்கும். அதனால் 7 எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லா மசாலாவையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு பேனில் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மல்லி, ஜீரகம், வெந்தயம், மிளகு, சோம்பு, முந்திரி எல்லாம் போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மிளகாயை போட்டு இதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விடுங்க. நல்ல கலர் மாறக்கூடாது, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்து அதுக்கப்புறமா நம்ம இதை மசாலா அரைக்கலாம். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெந்தயம் ஒரு பிஞ்சு தான் போடணும். அதுக்கு கூட போட்டிங்கனாக்கா கசந்து போயிடும், டிஷ்ஷே கெட்டு போயிடும். அதனால் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் வெந்தயம். இப்போ இந்த மசாலா ஆறிடுச்சு. அது கூட 1.5 இன்ச்சுக்கு இஞ்சியும், அதுக்கப்புறம் ஒரு 6 பல் பூண்டும் போட்டிருக்கேன். இதில் ஒரு 10 கிராம் அளவுக்கு, சின்ன கோழி அளவுக்கு நம்ம புளியை ஊற வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து இதில் அரைச்சி நல்ல பேஸ்ட்டாக கொண்டுட்டு வர போகிறோம். நல்லா இப்போ பாருங்கள், நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ 200 கிராம் அளவுக்கு நான் மஷ்ரூம் வாஷ் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம இது கீ ரோஸ்ட்டு, அதனால் ஃபஸ்ட்டு எல்லாமே இதில் கீயில் தான் செய்யணும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டு இதில் நான் இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும், அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடணும். நல்லா அந்த மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா வெந்து ஒரு மாதிரி சுருங்கி வந்துடும். நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் போட்டது மாதிரி இல்லாமல் நல்லா சுருங்கி இந்த மாதிரி சுருக்கி வந்துருச்சு இல்லையா, அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விடுவோம். வதக்கிட்டு இப்போ இந்த மஷ்ரூமை மட்டும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கீ மிச்சம் இருக்குது. இது கூட இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன். இந்த கீ விட்டு இதையும் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆனியன் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க. இதிலோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி நல்லா கோல்டன் கலர் வரணும். அதாவது ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் வரும் பாருங்கள். அந்த கலர் சேஞ்ச் ஆன டைமில் இந்த அரைச்சி வச்ச இந்த மசாலாவை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் இந்த கீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேம் பார்த்து லோவிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்போ டேஸ்ட்டே கெட்டு போயிடும். கொஞ்சம் ஃப்ளேமை கம்மியாக வச்சு இந்த மாதிரி வதக்கி விடணும். இப்போ வதக்கி இப்போ நம்ம இந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியை மாத்திரம் இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இது ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது, ரோஸ்ட் இது, அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் நமக்கு வரும். நல்லா சப்பாத்தி இந்த மாதிரி நான்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி. இப்போ இதில் கிரேவிக்காக ஒரு அரை டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் வேணும்னா நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இந்த உப்பையும் சேர்த்து நல்லா இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நம்ம இதை மசாலாவை மட்டும் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. வச்சுட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த நெய்யெல்லாம் மேலே பிரிஞ்சு மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா அடியில் பிடிச்சிருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நான் இதில் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன், இதில் உப்பு பத்தலை, அதனால் ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த உப்பையும் வெல்லத்தையும் சேர்த்து இதோட நல்லா கலந்து விட்டுருங்க.
கிரேவியில் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ இந்த வதக்கி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா இந்த கிரேவியில் நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இதில் வந்து அடுத்து எல்லாம் சேர்த்தாச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்கணும். நம்ம எல்லா மசாலாக்கள் சேர்க்கும் போது கரெக்டான அந்த ப்ரொபோர்ஷனில் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இல்லையா, இப்போ இதை மூடி நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருவோம். நல்லா வேகட்டும், மசாலாவும் வெந்துடும், அதேமாதிரி மஷ்ரூமும் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, மேலே அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்து மசாலா தனியாக நெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா எல்லாமே வெந்து வந்துருச்சு. இதை கொஞ்சம் கெட்டியாக்கினேன், கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் அது மேலே பச்சையாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் எந்த கிரேவியோ குழம்போ செஞ்சாலும் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது நல்ல டேஸ்ட்லாம் இறங்கி அது ஒரு நல்ல ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையான கீ ரோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி புது புது வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கேன். எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.